ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டேவில் கேமர். அப்படின்னுக்கான வீடியோ எப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். சபேசப் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். பெல்லாயினா ஆளில் போட்டால் மட்டும்தான் வர நோட்டிஃபிகேஷன். வாங்க இன்ட்ரோ வீடியோ முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் டேவில் கேம். ஓகே காய்ஸ், வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சபேசப் ஓகே வேன்ஸ், குண்டு நம்மளை தத்தினே வரான். நம்ம இவன்ட்டேருந்து ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணோம். எப்படியும் இவன்ட்டேருந்து ஒரு அடியாக தப்பிக்கவே முடியாது. இந்த கேமுக்கு ஒரு எண்டே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஏற்றணும் தான் அப்படியே வீடியோ போடலான்னு நினச்சிட்டேன். இப்போ தான் ஏற்றினேன் ரீசெண்டாக. சரி இதே வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். அடுத்த வாட்டி வேணால் நான் கேமுக்கான செட்டிங்ஸு இல்லை கேம் ப்ளே வீடியோவை போடுறேன் ஃப்ரீ ஃபயரில். ஓகே, அங்கே ஒரு டபிள்யூ இருக்குது. டபிள்யூ பிடிக்கலாம். சோமிட்டா சாய்பாபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டை எப்படி தத்தினோம் வந்துட்டாங்க. அவன் பின்னாடி தத்தி அவன் ஓடி அவன் தொப்பையை குறைக்கணுங்க. அவன் ஓட அவன் தொப்பை குறைச்சி என்ன மாதிரி ஸ்லிம்மாக ஓடி வந்தானே பிடிச்சிருவான். குண்டை எப்படியும் நம்மளால் பிடிக்க முடியாது. இவன் நம்ம அந்தளவுக்கு உசேன் போல்ட்டுக்கே போன வாட்டி டஃப்பு கொடுத்தோம். ஓகே மக்களே, மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போட ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, பெல் காயினை ஆளில் போட்டால் தான் வர நோட்டிஃபிகேஷன், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வராது. இன்னொன்று மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது உங்கள் டேவில் கேமர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினில் வந்துட்டுருக்கு. டப்புன்னு கிராஸ் பண்ணி குண்டா குண்டா டொமேட்டோ வந்துட்டாங்க. ஏங்க இவனுக்கு எல்லோரும் ஒரு பேர் வைக்கிறீங்க, நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேங்க. டொமேட்டோ கெச்சப் மாதிரி இவனுக்கு ஏதாவது நல்ல பேராக வைக்கணுங்க. நீங்கள் அடுத்த வாட்டி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க என்ன பேர் வைக்கலாம் அந்த குண்டனுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பையனுக்கு எந்த பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஐயா எல்லாம் தெரியல ஐங்க. மறக்காம வீடியோ போடுறோம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஆளில் போட்டால் தான் வரும். ஒரு வாட்டியாக இது பிடிச்சாச்சுங்க. குண்டை மேலெலாம் வர முடியாது இல்லைங்க. ஆமாம், குண்டை மேலே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். குண்டை எங்கே இருக்கிறான்? மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம் தாராளமாக. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க. அந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் அந்த குண்டனுக்கும் ஒரு நல்ல பேராக வச்சுட்டு போங்க. குண்டனுக்கு ஃபங்கியாக வைங்க, பையனுக்கு நீங்கள் எப்பவும் போல் வைக்கலாம். உங்கள் பேர் வைக்கிறதாங்களும் வைக்கலாம். சாரிங்க, உங்களை உங்கள் பேர் வேணாங்க, நீங்கள் ஏதாவது நல்ல பேரை சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. ஃபாஸ்ட்டாக ஏறுதுங்க பையன், ஃபாஸ்ட்டாக ஓடுறா போல். அதான் உசேன் போல்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிஸ், இவன் தாங்க உசேன் போல்ட்டுக்கே ப்ராக்டிஸ் கொடுத்தான். அவங்களுக்கு தெரியாது. இதுங்க ஐ ஸ்கோர் இப்போதைக்கு என்ன கம்மியாக தாங்க இருக்குது. பிடிக்க மாதிரி எஸ் பிடிச்சிருக்கலாங்க. சரி விடுங்க, அது பிடிச்சா என்ன. நம்ம இப்போதைக்கு இந்த இன்னும் 2 0 ஃபில் பண்ணோம். நம்ம ரெக்கார்டு இப்போதைக்கு 2 0 ஃபில் பண்ணால் ஓகே. ட்ரெயின் வருது லைனாக. நான் டவுட்டுங்க, இப்போ ரியல் லைஃப்பில் கீழே தான் ஓடணும். இந்த மாதிரி ட்ரெயின் மேலெலாம் ஓடல. இந்த கேம்லேயும் அப்போ ட்ரெயின் மேலே ஓட வச்சாங்க. எனக்கு அதாங்க டவுட்டு. சரி விடுங்க, இந்த டவுட்லாம் யாராலையும் கிளியர் பண்ண முடியாது. கேம் கண்டுபிடிச்சவனா தான் பதில் சொல்ல முடியும். அவங்களுக்கே தெரியாது போல். இந்த மாதிரி ஓடுங்க டப்புன்னு கீழே குச்சா எதிர்க்க ஒரு ட்ரெயின் வருமோ? பிரச்சனை இல்லை. நான் ரியலில் கூட இந்த மாதிரி ஓடுவேங்க, உங்களுக்கு தெரியாது. நான் ட்ரெயின் மேலாம் இது வரைக்கும் எத்தனை டிரைவெலாம் வச்சுருக்கேன் தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஐஸ் கோட் பீட் பண்ணாமல் போக மாட்டேன் இன்றைக்கி. மகம் வீடியோ படம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். குண்டே வந்துட்டான். குண்டே வரான் அப்படின்னு தக் குண்டே வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் நவுத்தாமல் விட்டேன். ஓகே, மறக்காம வீடியோ படம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போட ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காசு இதெல்லாம் ரியலில் கழிச்சா எப்படி இருக்கும்? கொடுத்து வச்சிருக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லை, தலை சுற்றிச்சு வந்துட்டான் குண்டை இஷ்டம். என்ன இந்த ட்ரெயினில் என்ன
ஏதோ ஆயிடுச்சா? பேட்ரிக்குன்னு போடலையா? சாரிங்க, டீசலுக்குன்னு போடலையா? இல்லை சாரிங்க, இதுக்கு டீசல்லாம் கிடையாதா? ஆமாங்க, ட்ரெயின் எதில் ஓடுது? காமெடி போடாதீங்க, ட்ராக்கில் ஓடுதுன்னு. ஐயோ, என்னங்க கம்மி நியூ ஐ ஸ்கோருங்க. 9383 தான் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, இது வந்து அடுத்த கேமில் வந்து பீட் பண்ணுவோம். மறக்காம வீடியோ பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாயா. இவன் ஃப்ரெண்டு தானா, கவலைப்படாதீங்க. தெரியாமல் குரல் கேட்டுச்சு. இன்னும் போகலாம் அடுத்த மேட்சுக்கு. தயவு செஞ்சு அப்படியே நான் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். நான் 5 செகண்ட் என்றதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. டைம் ஸ்டார்ட் நவ். 1 2 3 4 5. ஏங்க ப்ளீஸ் எங்க மறக்காம இன்னும் லைக் போடாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஏன்டா உங்களுக்கு நான் லைக் போட என்னடா பண்ணுறது மட்டும் கேட்குறேன். தயவு செஞ்சு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது போன வாட்டி ஐ ஸ்கோர் பார்த்தோன்னா 9383 இருக்குது. இந்த வாட்டி நம்ம 10,000 தொடுறோம். 10,000 தொடலனா தொடுவோம், பார்த்துக்கலாம் வாங்க. கவிதை பாட்டு எழுத நான் வாலியாக இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த ராக்கெட் பிடிச்சி போகிறோம். ஸ்லோ ஆயிடுச்சுங்க. இந்த வாட்டி நம்ம ஃபாஸ்ட்டாக போய் அதை எழுதுகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக கேம் வீடியோ வரும். அதுக்கு அடுத்த வீடியோவில் சப்வே ஸ்டஃப் வரும். அந்த குண்டனுக்கும் இந்த பையனுக்கும் ஒரு நல்ல பேராக வச்சுட்டு போங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். அதுக்கு வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராது. பெல் காயினா ஆளில் போட்டுக்கோங்க. ஏங்க அந்த டப்பியை பிடிக்காமல் போயிட்டாங்க. மிஷின் கம்ப்ளீட்டடு. ஐயோ, ஏதோ கேட்டதுங்க 15ன்ட்டு. இந்த வாட்டி நம்ம 10,000 ஸ்கோர் ஆட் பண்ணுறோம். 100 காயின்ஸ் இன் வந்து. ஐயோ, சர்ன்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. மேலே போயிடுச்சு. ஸ்கோர் ஃபாஸ்ட்டாக ஏறுதுங்க. ஐ ஸ்கோர் இப்போ 4000 போயிடுச்சு. 5000 வந்துடும் நினைக்கிறேன் இப்போவே. 5000 வந்துடுங்க. வந்துச்சு. நம்ம இந்த இது அந்த எலும்பு கூடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் 4 பிடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்று பிடிச்சா ஏதாவது ரிவார்டுக்குன்னு தருவாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோ பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் காயினா ஆளில் போட்டுருங்க. ஒரு லைக்காவது பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட நான் விரும்பலை. லைக் பண்ணிட்டு ஷேராவது பண்ணுறேங்க. ஓய், கீழே குதிச்சிட்டோங்க. 2 வருவானுங்களே. ஒரு வழி கூட ஓய் எப்பா. ஐய், குண்டா மனுஷர் குண்டா. எங்கள் மேக்னெட்டை பிடிக்காம வந்துட்டேங்க. சே, காயின் நல்லா பிடிச்சிருவான். 306 பிடிச்சிருவோம். நம்ம தோற்றதுனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. திரும்ப ஒரு கேம் பிளே போடுவோம். என்னங்க இது, நம்ம 10,000 எடுப்போம்னு பார்த்தா இன்னும் அந்த ஐஸ் கூட நம்ம தான்ல. சரிங்க, இந்த பையனை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரீயாக கச்சிக்கிறாங்க இவன். ஓகே, இதுவும் ஃப்ரீயா? இது கிடைக்கல. ஓகே, கச்சதிங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பையனை வச்சு அதை எப்படியா ஜெயிக்க பார்ப்போம். என்ன ட்ரெஸ் மட்டும் தான் மாற்றிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஷூ பிடிச்சிருக்கோம். மக்களே, சிக்னல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா ட்ரெயினும் நிற்கிற மாதிரி தெரியல. பாதி ட்ரெயின் இந்த சந்தில். இன்னொன்று பார்த்தீங்களா, இப்போ இந்த ட்ரெயின் வந்து இடத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேட் இருக்கும். பாருங்களேன், இருங்க காட்டுறேன் நான். இப்போ இந்த நடுவில் ட்ரெயின்லாம் வந்துன்னு இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்கள். ட்ரெயின்லாம் வந்துன்னு நல்லா பாருங்கள். ட்ரெயின்லாம் வந்துன்னு இருக்கா, வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். இதோ இந்த ட்ராக்கில் தாங்க சென்ட்ரலாக வந்துருந்தது. இந்த ட்ரெயின் நிற்கிது. எப்படி வந்துருக்கு? இதை பாருங்க. இதை வந்துட்டு நின்றா இல்லை போயினே இருக்குது அப்படியே. இதுவும் பாருங்க, இதெல்லாம் போயிட்டு நிற்குமா இல்லை போயினே இதை இப்போ ரிவர்ஸில் பார்க்குற மாதிரி. 5வது பிடிச்சிட்டோங்க. சூப்பர், 5வது பிடிச்சி தான் வந்து திரும்பியும் 5. ஏதோ ஒரு ரிவார்டு தருவாங்களே பார்த்தேன். ஓ, இதுதான் ரிவார்டேவா? இந்த மாதிரி பறக்கிறது தாங்க ரிவார்டு. ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம ஐஸ் கூட பீட் பண்ணல. 4000 தான் போயிருக்கோம் இப்போதைக்கு. இந்த வாட்டி கன்ஃபார்ம் 10,000 போயே காட்டுறோம் அவுட் ஆகாமல். கீ வேணா யூஸ் பண்ண வேணாமா? வேணாங்க. கீ யூஸ் பண்ணாமலே நம்ம 10,000 போகலாம். கவலையே படாதீங்க.
ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து சபே சஃப்ன்றதை நான் ஃபஸ்ட் வாட்டி இதை வீடியோ போடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்லேயே நான் இது வரைக்கும் ஆடுறது எல்லாமே ஒரு 30-40 1 லட்சம்லாம் போயிருக்கேங்க தொடர்ந்து. உண்மையாக கதைலாம் காட்டல நான். டெம்பிள் ரெயின்லேயும் சரி சபே சஃப்லேயும் சரி இதெல்லாம் நான் நிறைய 1 லட்சம் அது மாதிரிலாம் போயிருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால எப்படியும் எனக்கு தெரிஞ்சு வந்து 1 வருஷம் இருக்குங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய ஃபோன் விவோவை பற்றி சொல்லணும்னு நினச்சினே இருந்தேன். நம்மளோட பழைய ஃபோன் வந்து கதை டோட்டலாக முடிய போகுது. அதனால் நான் வந்து வயசாச்சின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃபோனை. அதுக்கு பதிலாக புது ஐஃபோன் 16 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் அது வாங்கலை. அதுக்கு பதிலாக எங்கள் அப்பாவோட பழைய ஃபோன் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து வாங்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும். ஏன்னா அடுத்தவாட்டி நான் வாங்க போகுது என்னோட ரொம்ப கேமிங் ஃபோனுன்னு பார்த்தா அதுவும் கேமிங் ஃபோன் தான் வாங்குவேன். அது எல்லா ஃபோனும் உங்களுக்கே தெரியும். கேமிங் ஃபோன்னாலே நிறைய பேர் சொல்கிறது வந்து போக்கோ அப்படியே சொல்லுவீங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. இன்விட்டிங் ஜிடி தான் ஆசைப்படுறேன். நான் ஜிடி 13 ப்ரோ அதான் வாங்க போகிறேன். நான் எப்படியோ ஒரு 3-4 இயர்ஸில் வாங்கிடுவேன் ஜிடி 13 ப்ரோ. நெக்ஸ்ட்டு அந்த கேம் பிளே இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று நம்ம பழைய ஃபோனில் ஆடின கேம் பிளே எல்லாமே பிஆர் போனோம், சிஎஸ் போனோம். இந்த 2 மேட்ச்லேயும் வந்து ஒரு ஏங் இருக்கும். ஏங் இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் இப்போ இந்த ஃபோனில் போடுறது வந்து கொஞ்சம் ஏங் இல்லாமல் எங்கே தாண்டிட்டோங்க. ஹைஸ்கோரு 11,525. நான் பார்க்கவே இல்லை, ஆனால் தாண்டிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோ பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கமெண்ட்டில் இந்த பையனுக்கும் குண்டனுக்கும் பேர் வைக்காமல் போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் இன்னொன்று டைப் வச்சு அனுப்பணும். என்னென்னா அத்தோட்டி ஐஸ்கோர் நம்ம என்ன தாண்டலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விடுங்க. அந்த ஐஸ்கோர் என்னால் முடியுதா இல்லையான்னு நான் பார்க்குறேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. கமெண்ட் தான் இப்போதைக்கு மெயினு. நான் இந்த வீடியோ போட்டு ஒரு 2 இல்லைனா 3 டேஸில் நான் வந்து கமெண்ட்டை பார்ப்பேன். யார் ஐஸ்கோர் போட்டிருக்கீங்க, யார் குண்டன் பேர் போட்டிருக்கீங்க, யார் வந்து அந்த பையன் பேர் போட்டிருக்கீங்க பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். அடுத்த வீடியோ வந்து எப்படியோ கேம் நம்ம ப்ளே தான் வரும், ஃப்ரீ ஃபயர் தான் வரும். ஃப்ரீ ஃபயரில் இந்த கமெண்ட்டில் இன்னொன்று பண்ணிட்டு போயிடுங்க. நான் இந்த கமெண்ட்டை பார்த்து தான் கேம் போடுவேன். இந்த கமெண்ட்லேயே உங்களுக்கு டவுட் இப்போ ஃப்ரீ ஃபயரில் வந்து ப்ரோ இந்த மாதிரி ஃபோனுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் எதாவது வைக்கணும்னா சொல்லுங்கள் ப்ரோன்னீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த செட்டிங்கை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது உங்கள் டேவில்